வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட விமர்சனம். சந்தானம், கீதிகா, கஸ்தூரி, செல்வராகவன், நிழல்கள் ரவி, ராஜேந்திரன் இப்படி பலரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. கெஸ்ட் ரோல்ல கௌதம் வாசுதேவ் மேனன், ரெட்டின் கிங்ஸ்லி தவிர சில சினிமா ரிவ்யூ போடுற யூடியூபர்ஸ் எல்லாருமே இதில் வந்துட்டு போறாங்க. இந்த படத்தை இயக்கினது பிரேம் ஆனந்த். இதுக்கு முன்னாடி வந்த டிடி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் போலவே இதுவும் ஒரு ஹாரர் காமெடியா எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கதைன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆவி சினிமா ரிவ்யூ போடுற யூடியூபர்ஸா பார்த்து அவங்கள ஸ்பெஷல் ஷோங்கிற பேர்ல ஒரு ஹாண்டட் மூவி தியேட்டருக்கு வர வச்சு அவங்களெல்லாம் சாகடிக்குது. ஆவியோட பேக் ஸ்டோரி எதுக்காக இது இப்படி செய்யுது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சரியா சொல்லவே இல்லை. இந்த படத்துல செல்வராகவன் தான் இந்த ஆவியை நடிச்சிருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமா வர ரிவ்யூவர்ஸை தியேட்டர்ல ஓடுற மூவிக்குள்ள இழுத்து, அதாவது இந்த ஜுமான்ஜி, லாஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ படங்கள் மாதிரி அவங்கள படத்துல ஒரு பாத்திரமாவே ஆக்கி கதைக்கு ஏத்த மாதிரி அவங்கள போட்டு தள்ளுது. யூடியூப் ரிவ்யூவர்ஸான சந்தானம் மற்றும் ராஜேந்திரன் பாத்திரங்கள் சந்தானத்தோட அம்மா, அப்பா, தங்க, காதலின்னு மொத்த குடும்பமும் இந்த பேயோட வலையில மாட்டி மூவி உலகத்துக்குள்ள போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எப்படி சந்தானம், ராஜேந்திரன் ஜோடி கதையில வர பல லோக்கல் வில்லன்கள், பேய், அப்புறம் அமெரிக்கன் வில்லன்கள் எல்லாம் காலி பண்ணி இந்த படத்துல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டிடி நெக்ஸ்ட் லெவலோட மீதி கதை. பேய் தியேட்டர்ல ஓடுற படத்துக்குள்ள ஜிவிஎம், ரெடின் கிங்ஸ்லி இவங்கெல்லாமும் வேற கதாபாத்திரங்களா வருவாங்க. அமெரிக்கன் ஹாரர் மூவிஸ் இந்த ஹில்ஸ் ஹாவ் ஐஸ் இந்த மாதிரி படங்களோட ரெஃபரன்ஸ் மற்றும் பல படங்களோட ரெஃபரன்சஸோட இந்த கதை நகருது. இப்போ இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே இது ஹாரர் காமெடி அப்படிங்கிறதுனால கதையே தேவையில்லைன்னு டைரக்டர் தானாவே முடிவு பண்ணிட்ட மாதிரி தெரியுது. சம்மந்தம் இல்லாத கதை நகரும், காட்சிகள், பாத்திரங்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு வந்துட்டு போகும். சரி, அப்போ ஒன்று ஹாரர் இல்லை காமெடி ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். ஆனால் இந்த படத்தில் ஹாரர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஒரு ஜோக் கூட லேண்ட் ஆகவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல அங்கொன்று இங்க ஒன்றுமா சில இடங்கள்ல இந்த சின்ன பசங்கள்லாம் மட்டும் சிரிக்கக்கூடிய இந்த டாய்லெட் ஹியூமர் ஜோக்ஸ் மட்டும் வருது. தியேட்டர்ல லீவ் விட்டதுனால நிறைய சின்ன பசங்க வந்துட்டாங்க. அவங்கள சிலர் இந்த 1-2 ஜோக்குக்கு சிரிச்சாங்க. அவ்வளவுதான். படம் ஒரு 2.25 மணி நேரம் தான் ஓடுது. ஆனா எப்படாப்பா முடியும்னு ஒரு கட்டத்துல எனக்கு ஆயிடுது. பார்த்தா இன்டர்வல் தான் வருது. கதை, திரைக்கதை, காமெடின்னு இதை எழுதி இயக்கின பிரேம் ஆனந்த் எதுலையுமே மெனக்கெடவே இல்லை. படம் இதனால பயங்கர போர் அடிக்குது. நடிப்புன்னு பார்த்தா சந்தானத்துக்கு ஒரு லிமிட்டட் ரேஞ்ச் தான் ஆக்டிங்ல உண்டு. ஆனா அவருடைய பாத்திரங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு தான் எழுதியிருப்பாங்க. அதனால அது ஒரு பிரச்சனையா இருந்ததே இல்லை. இந்த படத்துல ப்ரோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த ஜென்சியோட லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி இவர் பேசுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா டயலாக் டெலிவரி துளி கூட இவருக்கு செட் ஆகவே இல்லை. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பேச ட்ரை பண்ணியிருக்காரு. நாமளும் ஆனா அதை கஷ்டப்பட்டு தான் கேட்க வேண்டியதா இருக்கு. மற்ற யாருக்குமே பெரிய லெவல்ல ரோல் அதை டெவலப் பண்ணி எழுதுனது அப்படி இப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஏதோ எல்லாரும் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரெட்டின் கிங்ஸ்லி ஒரே மாதிரி தான் எல்லா படத்துலையும் பண்றதா சந்தானம் ஒரு இடத்துல ஜோக் அடிப்பாரு. ஆனா பக்கத்துலேயே நிக்கிற ஜிவிஎம்மும் அதே மாதிரி தான் எல்லா படத்துலையும் வர மாதிரி அதே இறுக்கமான ஒரு எக்ஸ்பிரஷன், அதே டயலாக் டெலிவரி எல்லாமே. மற்றபடி செட்ஸு, சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட்ஸு எல்லாமே சுமார் ரகமாக தான் இருக்கு. சரி, அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. டோட்டல் போரிங்கான மூவி இது. மணி அண்ட் டைம் வேஸ்ட். பசங்க லீவ்ல எங்கேயாவது போனோம் அப்படின்னு தொந்தரவு பண்ணாலும் கண்டிப்பா இந்த படத்துக்கு மட்டும் போகவே போகாதீங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் ஒன்றும் தேவையில்லை. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.